ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலர் சாய்குமார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 324 பேசிஸ் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து தேர்தல் நடைபெற இருக்கு. அதை சுதந்திரமாகவும் நியாயமானதாகவும் நடைமுறைப்படுத்தும் உரிமை வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் 324 பேசிஸில். ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கு அதற்கான பவர்ஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷன் பேசிஸில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த தேர்தலுக்கு வந்து எந்தெந்த இடையூறுகள் இருக்கோ அதை வந்து நியாயமாக செயல்படுத்தும் பொருட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணலாம்னா இந்த ஆஃபீஸர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலர் முருகானந்தம் அப்படின்றவர் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அவரை மாற்றி விட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிய தலைமைச் செயலராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி என் சாய்குமார் அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனால நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதுவை, கேரளம், அசாமில் இன்று வாக்குப்பதிவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ புதுவை யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து 30, கேரளாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140, அசாமில் இருக்கக்கூடியது 126. ஸோ இந்த இரண்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு தான் நடைபெற்றிருக்கு. ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்னுடைய அந்த எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது தவிர நமக்கு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருப்பாங்க. அவங்க வந்து லோக்கல் பாடிஸுக்கான அந்த பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டிஸ் அதற்கான எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிகல் 325 என்ன அப்படின்னா ரிலீஜியன், கேஸ்ட், பர்த், அது மாதிரி செக்ஸ் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா யாருக்கும் அந்த ஓட்டிங் ரைட்ஸை வந்து ப்ராஹிபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் ஆர்டிகல் 325. ஸோ அதுக்கப்புறமா ஆர்டிகல் 326 என்ன அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ். ஸோ வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 326. ஸோ 1988ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் ஏஜ் வந்து 21ஆக இருந்திருக்கும். ஸோ 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஓட்டிங் ஏஜை வந்து 21லேருந்து 18 ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 327. ஸோ ஆர்டிகல் 327 என்ன ப்ரொவிஷன்ஸ் சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன்ஸ் தொடர்பாக ஏதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன பண்ணோம் அப்படின்னா அதற்கான உரிமை வந்து பாராளுமன்றத்திற்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் பேசிஸ்ல வந்து வழங்கப்படும். ஸோ அது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா நமக்கு 1959ஆம் ஆண்டு பீப்புள்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னும் மேலும் இந்த எலெக்ஷன்ஸ் தொடர்பாக சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்ற முழு அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பார்லமெண்ட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா உரங்களுக்கு ரூபாய் 41,534 கோடி மானியம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் அக்ரிகல்ச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ ஜூனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரிஃப் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் சவுத் வெஸ்ட் மன்சூன் அந்த டைமில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் ரெயினை நம்பி நிறைய விதமான அந்த க்ராப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் வந்து பயிரிடுவாங்க. ஸோ அதற்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு ரூபாய் 41,534 கோடி மானியம் வந்து வழங்குறதுக்காக நம்ம பார்லமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு 37,216 கோடி தான் மானியமாக வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஸ்ட் ஏஷியா வார் இருக்கிறதுனால அதிகப்படியான உரங்கள் நம்ம வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கிறோம். ஸோ அங்கேருந்து இறக்குமதி வந்து அதிகப்படியாக குறைந்ததுனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வந்து 37,216 கோடி கடந்த வருடம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 41,534 கோடி மானியம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு வந்து வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ்.
ஸோ இதில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கானோரின் வாழ்க்கையை மேம்படுத்திய முத்ரா கடன் திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் எம்எஸ்எம்இயில் வந்து கவர் ஆகும். ஸோ அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்களுக்காக வழங்கக்கூடிய இந்த லோன் தான் பார்த்தீங்க அப்படின்னா முத்ரா லோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எந்த வருடம் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் இந்த ஸ்கீமை வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டராக இருந்தாலும் சரி, சர்வீஸ் செக்டராக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆனுவல் டர்ன் ஓவரை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 crore கேபிட்டல் லிமிட், அதே மாதிரி 10 crore கேபிட்டல் லிமிட், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 50 crore கேபிட்டல் லிமிட். ஸோ இது மைக்ரோ ஸ்மால் அதே மாதிரி மீடியம் என்டர்பிரைசஸுக்கான அந்த கேபிட்டல் லிமிட். ஸோ இதுவே டர்ன் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவுக்கு வந்து 1 yearல 5 crores, ஸ்மால் பார்த்திங்க அப்படின்னா 50 crore, அதே மாதிரி மீடியம் பார்த்திங்க அப்படின்னா 250 crore. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படின்ற என்டர்பிரைசஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது காய்கறி வியாபாரிகள், இயந்திர பழுதுபார்ப்பு கடை நடத்துவோர், அதே மாதிரி கைவினை தொழில் புரோர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. ஸோ இந்த முத்ரா லோன் பார்த்தீங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து 4 வகையான லோன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸுக்கு வந்து லோன் வந்து வித்தவுட் கொலாட்ரல், அதாவது எந்த கொலாட்ரலுமே கொடுக்காம என்ன பண்ணாங்கன்னா அவங்க லோன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சிஷு லோன் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிஷோரில் வந்து 50,000லேருந்து 5 lakhs வரைக்கும். அடுத்ததா தருண். ஸோ தருண் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்து லோன் வழங்கப்படும். 4வதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தருண் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் லோன் வந்து வழங்கப்படும். ஸோ இந்த ஸ்கீம் இனிஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிஷு, கிஷோர், அதே மாதிரி தருண் இந்த ஸ்கீம் மட்டும்தான் அவைலபிளாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா 2024ஆம் ஆண்டில் தான் இந்த தருண் ப்ளஸ் அப்படிங்கிற அந்த லோனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிஷு லோன் எடுத்ததுக்கப்புறம் அதை கரெக்டாக வந்து ரீபே பண்ணிட்டாங்கன்னா அடுத்து கிஷோர் லோன் வழங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தருண் ப்ளஸ் வந்து வழங்கப்படும். ஸோ இதை செயல்படுத்தக்கூடியவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்.